வெல்கம் டு வில்லேஜ் விலாக் பைஸ் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைப்பொங்கல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். ஆனால் உள்ளூரில் வெளியூர் ஓடிடலாம், உள்ளூர்ல வைக்க முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு சீஃப் கெஸ்ட் வந்துக்கிறாரு. பாருங்க சீஃப் கெஸ்ட்டை, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பான்சரு அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை. வந்து பார்த்தீங்கன்னா இவனோட தம்பி. ஒண்ணுமே பண்ண முடியாது பொங்கல் அன்னைக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலாம். ஆல்ரெடி மணி 10 ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்கதான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பொங்க வச்சிருப்பாங்க. நம்ம என்ன வண்டி கூட இருக்காம சுத்திட்டு இருக்கிறோம். எங்க போறதுன்னு எனக்கு ஐடியா இல்ல. வாங்க இன்னைக்கு டிஎன்பாளையம் அந்த மாதிரி சைடு போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளி வாய்க்கால் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதனா ஒரு இடத்த பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சிடலாம். ஓகேவா? சரி வாங்க போகலாம், டைம் ஆச்சு. நாங்கள் போயிட்டு வரோம். வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறா எப்படிப்பட்ட ஒரு இடத்த பிடிச்சிக்கிறேன் பாருங்க. அப்படியே வாய்க்காலுக்கு பக்கமாக பிடிச்சிட்டா. ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பு வாய்க்கால் போயிட்டு இருக்குது. நம்ம கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ நம்ம பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ வந்தானுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கலாம். ஸோ அடுப்பு பானையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை போட்டிருக்கோம். நான் இல்லை, எல்லாருமே ஓட்டிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? வாங்க போகலாம். இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோபி அந்த காலேஜ் ரோடுக்கு நேர் ஆப்போசிட் ஒரு ரோடு வரும். ஸோ அதில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துடும். இடம் பாருங்கள், சும்மா பட்டாசாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்க வைக்கலாம். வாங்க போகலாம். நம்ம கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு தெரில, வாய்க்கால் ஆடுவார்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. நம்ம கெஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தரணீஷு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா கொப்பு வாய்க்கால்லாம் இருக்குது. ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் என்ன தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலு ஜிலுன்னு இருக்குது. நம்ம பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன், வந்துட்டானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். போய் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கலாம். ஸோ இருங்க, நான் பொங்கல் வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் வர்றேன். ஓகேவா? பாத்தீங்கன்னா வேட்டி வந்து போச்சு. ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா வந்து நெருப்பு வந்து திகு திகுன்னு பிடிச்சிடுது. ஆறு மாத்தீங்கன்னா எல்லாம் வேக்காடு அடிக்குது. கரெக்டா அடுப்பு வந்து வெயிலே கொண்டாந்து போட்டானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது பொங்கல். இந்த பொங்கல் வச்சு நாங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேட்டி வேற நிக்க மாட்டேங்க. வேட்டிக்கு வேற சொல்யூஷன் தெரியல. இதே நல்லா கை இருந்துச்சுன்னா இது ஒண்ணுமே பண்ண முடியாது. சுத்தமான தண்ணி. வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி பாசி பருப்பும் போடல. வாங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொதிக்குது. கையிலே வந்து பார்த்தீங்கன்னா உழுது. வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி பாசிப்பருப்பெல்லாம் வெந்துருச்சு. அப்படிங்களா? கட் அந்தலேருந்து கட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முக்கால் வேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சணும். வாங்க. சட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சுக்கிறானுங்க. அடுத்து வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலாம். வந்து பார்த்தீங்கன்னா சட்டி காஞ்சிருச்சு. வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேல் காய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றலாம். வாங்க. நெய் வந்து பார்த்தீங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து போடுறேன். ஸோ நார்மலாக நீங்கள் போடுறத விட வறுத்து போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துக்கலாம். வறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலாம். போதுன்னு நினைக்கிறேன். போதும் வந்து பார்த்தீங்கன்னா தடத்தில் மாற்றிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புலாம் வறுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சலாம். வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை கொட்டலை.
வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா கொட்டியாச்சு. ஸோ வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாகாயிரும். பைய வேணால் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க நான் இது நான் பாகு காய்ச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வர்றேன். வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. நம்ம கேமரா வந்து பார்த்திங்கன்னா பாகு கிண்டிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கமான ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழினாலே வந்து பார்த்திங்கன்னா பாகு ரெடி ஆயிரும். பாகு ரெடி ஆகணும். இதை இறக்கி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்து வச்சுட்டு பாகு ஊற்றி நல்லா கிண்டிட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஏலக்காய் போட்டு நெய் ஊற்றணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி. நம்ம கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரிவ்யூ சொல்லுவார் பொங்கல் சாப்பிட்டுட்டு. இவனை வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அதுக்காக இவனை கூப்பிட்டு வந்தது. சரிங்களா, இருங்க நான் பொங்கல் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாகு ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிருச்சு. ஸோ பாகு ஃபுல்லாக ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா கலக்கலாம். இப்படி அடியில் விட்டு கலக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலக்கிட்டு இருக்கிற. இன்னும் கொஞ்சம் பாகு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மண் இருக்கும். நான் சூடாக காய்ச்சணும்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சல்லடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வடிக்க முடியல. நீங்கள் யாருன்னா பண்ணிங்கன்னா பொறுமையாக ஆற வச்சு சல்லடை வச்சு வடிச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் மண் இருக்கணுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டேன். நீங்கள் வேணால் நம்பிக்கையிலேன்னு அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளத்தில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மண் இருக்க தான் செய்யும், நீங்கள் எந்த வெள்ளம் வாங்கினாலும். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருக்கலாம். பொங்கல் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நுனிக்கு போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்து வச்சுக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுக்கோங்க, அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா போதும், வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கிண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறோம். ஓகேங்களா, பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வேலை தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுக்கலாம். இலையை கொண்டு வாடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணலாம். இருங்க, பொங்கல் கொஞ்சம் சூடாக்குது. சாப்பிடுங்கடா, நீங்கள் சாப்பிடுங்க. சூடாகுது. விரல் வந்து கலந்து உள்ள விழுந்துருச்சு மாதிரி தெரியுது. விரல் வந்து சூடாக்குது. சி விரல்ல பொங்கல் சூடாகுது. பொங்கல் வந்து சூடாக்குது. அப்பளே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்க்குற கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். சூப்பராக தான் இருந்துச்சு. வேற மாதிரி இருக்குது பொங்கல். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளி, அந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொப்பு வாய்க்கால். நல்லா ஜம்முன்னு இடமா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம கெஸ்ட் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கேளுங்க. பண்ண முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் பொங்கல் தான் பயங்கரமான ஒரு பண்டிகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற சீஃப் மாதிரி கெஸ்ட் ரிவ்யூ சொல்லுவாரு. எப்படி இருக்கு தரணி பொங்கல்? சூப்பரா இருக்குது. பாத்தீங்களா, சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு ரிவ்யூ சொல்லிட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு கேளுங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். ரொம்பவே நல்லா இருக்குது. இனிப்பாகவும் இருக்குது. இனிப்பான நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட வந்து வேட்டியெல்லாம் கட்டிட்டு ட்ரெடிஷ்னல் போட்டு வயக்காட்டோரத்தில் செஞ்சு சாப்பிட்ற பொங்கல் வந்து செமையாக இருக்குது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட செஞ்சு பாருங்க. நீங்க சிட்டியில இருந்தாலும் பிரச்சனை இல்ல, குக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செய்யலாம். நீங்க எங்க பொங்கல் செஞ்சாலும் பொங்கல் தான். அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு இருக்கேன். கேமராமேனை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட கொண்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வர்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ பானையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவியாச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போறது தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த விளாக் முடியுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வில்லேஜ் விளாக் பாய்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் கொண்டாடிக்கிற எங்களுக்கே ஒரே பெருமையா இருக்குது. நீங்க தான் ஏதோ எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இவ்வளவு தூரம் வந்து பொங்கல்லாம் கொண்டாடிக்கிறோம். கஷ்டப்பட்டு வந்து செஞ்சங்காட்டி நீங்க ஆதரவு தாங்க, சப்போர்ட் தாங்க.
சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு வர்றேன். நான் உங்கள் மாரிமுத்து, இது உங்கள் வில்லேஜ் vlog பை சேனல். அப்புறம் நன்றி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க கெஸ்ட்.